अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसा वत्तकुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மஹ்ஷரில் மனிதனின் நிலை. ஒவ்வொரு முஸ்லீமும் மறுமையை கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ளணும். மறுமை வாழ்க்கை என்று நம்ம பொதுவாக குறிப்பிடலாம். அதற்கு பல படித்தரங்கள் இருக்குது என்பதை முதல்ல அறிந்து கொள்ளணும். மன்னரை வாழ்க்கை, உலகம் அழிக்கப்படுறது, மீண்டும் எழுப்பப்படுறது, விசாரிக்கப்படுறது, இன்னும் பல படித்தரங்கள் மறுமைக்கு இருக்குது. ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்பட்டு மனிதர்கள் அனைவரும் விசாரணைக்காக எழுப்பப்பட்டு மஹ்ஷர் என்னும் வெட்டவெளி மைதானத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் தருணத்தில் மனிதர்கள் பல நிலைகளில் இருப்பாங்க. அப்போது அனைவரும் பொதுவான நிலையிலும் இருப்பாங்க. அடுத்ததாக நல்லவங்களும் கெட்டவங்களும் இம்மை வாழ்க்கையில் தாங்கள் பெற்றிருந்த எண்ணங்கள் மற்றும் செயலுக்கு ஏற்றவாறு சில வகையான தோற்றங்கள்லையும் சில வகையான நிலையிலும் இருப்பாங்க. இப்படி அந்த நாளில் பல நிலைகளை பெற்று பல பிரிவுகளாகவும் பிரிஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்லும்போது யௌமைதி யஸ்துருன் நாசு அஸ்தாத்தல் யுரவ் அமாலஹும் ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அந்நாளில் மக்கள் தமது செயல்களை காண்பதற்காக பல பிரிவினராக ஆவார்கள். அணு அளவு நன்மை செய்தவரும் அதை அவர் காண்பார், அணு அளவு தீமை செய்தவரும் காண்பார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன் திருமலை குறிப்பிடுறான். இன்னும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு அடியாரும் தாம் இறக்கும் போது இருக்கிற மனநிலையிலேயே எழுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கூறியதை நான் கேட்டேன்னு சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பிறக்கும்போது மனிதர்கள் எந்த நிலையில் இருப்பாங்களோ அப்படிதான் அன்றைய நாளும் அனைவரும் இருப்பாங்க. ஆடை அணியாதவங்களாகவும் செருப்பு போடாதவங்களாகவும் பறந்து விரிந்த நிலப்பரப்பில் பறவை தவித்த நிலையில் நின்று கொண்டிருப்போம். நம்பிக்கையாளர்கள், மறுப்பாளர்கள், இணை வைத்தவங்க, சிறியவங்க, பெரியவங்கன்னு அனைவரும் இந்த நிலையில தான் நம்ம இருப்போம். இவ்வாறு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எல்லா மனிதர்களும் ஒன்று திரட்டப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்லும்போது, எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவது போல் வானத்தை நாம் சுருட்டும் நாளில் முதல் படைப்பை நாம் துவங்கியது போல் அதை மீண்டும் நிறுவுவோம். இது நமது வாக்குறுதி, நான் எதையும் செய்வோராகவும் அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்கள் கொண்டு உரை நிகழ்த்துறாங்க. அதில், மக்களே, நீங்கள் மறுமையில் செருப்பணியாதவங்களாகவும் நிர்வாணமாகவும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுவீங்க என்று கூறிவிட்டு பிறகு எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவது போல் வானத்தை நாம் சுருட்டும் நாளில் முதல் படைப்பை நாம் துவங்கியது போல் அதை மீண்டும் நிறுவுவோம் என்னும் 21வது வசனத்தை இறுதி வரைக்கும் ஓதுறாங்க. பிறகு அறிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளில் சொர்க்கத்தின் நாடி அணிவிக்கப்படும் முதல் நபர் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் அப்படின்னு கூறினார்கள். இந்த பூமியில் வாழும் காலத்தில் நம்மெல்லாம் ஒரு இறைவனை மட்டும் நம்பி ஏற்றுக்கொண்டு நல்ல காரியங்கள் செய்கிறோமா தீய காரியங்கள் செய்கிறோமா அப்படின்னு சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் நம்மளை படிச்சிருக்கான். இதை தெரிஞ்சோ தெரியாமலோ பலர் தமக்கும் சமுதாயத்திற்கும் தீங்கு தரும் காரியங்கள் செஞ்சு கொண்டு வராங்க. பிற நலத்தை மறந்து சுயநலத்தோடு சிலர் சுற்றி கொண்டு இருக்காங்க. தங்களோட தவறான குணத்தாலும் காரியத்தாலும் ஏற்படும் மோசமான விளைவுகளை பற்றியெல்லாம் கடுகளவும் கவலைப்படாமல் கண்மூடித்தனமாக காலத்தை கழித்துக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. இவ்வாறு செய்கிற மக்கள் இவ்வுலகில் தாங்கள் செய்த குற்றத்திற்கோ பாவங்களுக்கோ தோதுவாக மறுமையில் சில வகையான நிலையில் நிறுத்தப்படுவாங்க. இறைவன் கொடுத்த பகுத்தறிவை முறையாக பயன்படுத்தாமல் அவனை மறுத்து கொண்டு வாழும் மக்களும் இருக்காங்க. இது போல இறைவன் இருப்பதாக நம்பினாலும் அது சரியான முறையில் நம்பிக்கை கொள்ளாமல் அதுக்கு இறைவனுக்கு ஈடா இணையற்ற இடத்துல மற்ற படைப்பினங்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா மகிழக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. மறுமை நாளில் மஹ்ஷரில் இவங்களுக்கென்றே குறிப்பிட்ட சில வகையான நிலைகளும் இருக்குது. எங்கும் தப்பித்து செல்ல முடியாத அந்த நாளில் இவர்களின் முகமெல்லாம் கருத்து புழுதி பழிந்து சோகமாக இருக்கும். என்ன நடக்க போகிறதோ என்ற பதற்றத்தில் இருப்பாங்க. தங்களது முகம் கவிழ்ந்த நிலையில் இறைவனத்தில் இழுத்து செல்லப்படுவாங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்லும்போது, வஉஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா தர்ஹகுஹா கதரா உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா. அந்நாளில் சில முகங்கள் மீது புழுதி படிந்திருக்கும், அதை கருமி மூடிக்கொண்டிருக்கும், அவர்களை ஏக இறைவனை மறுத்த பாவிகள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்லும்போது, அந்நாளில் சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், வேறு சில முகங்கள் கருத்திருக்கும். நம்பிக்கை கொண்ட பின் ஏக இறைவனை மறுத்து விட்டீர்களா? நீங்கள் மறுத்து கொண்டிருந்ததால் இவ்வேதனையை அனுபவிங்கள் என்று முகங்கள்
முகங்கள் கருத்தவர்களிடம் கூறப்படும். இன்னும் வட்டி அப்படின்றது ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் தீமை தரக்கூடியதில்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் தீங்கு தரும் பெரும் பாவங்கள்ல ஒன்றா இருக்குது. இந்த வட்டினால பல பேர் தற்கொலை செய்து கொள்கிறாங்க, பல குடும்பங்கள் நடுத்தெருக்கு வராங்க. இப்படிப்பட்ட வட்டினால மற்றவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு உலக தேவை தான் முக்கியம்னு சொல்லிட்டு சுயநலத்தோடு பொழுது நடத்த மறந்து பல மனிதர்களும் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு மறுமையில கிடைக்கும் இழிவு என்ன தெரியுமா? பூமியில் வாழ்ந்த முதல் மனிதர்களிருந்து கடைசி மனிதர்கள் வரை எல்லாரும் நிற்கும் மாபெரும் சபையில பைத்தியமாக உளறிக் கொண்டிருப்பவங்களாக புலம்பிக் கொண்டிருப்பவங்களாக எழுப்பப்படுவாங்க. இப்படிப்பட்ட கேவலம் இந்த வட்டி வாங்கலவங்க யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். வட்டியை உண்போர் மறுமை நாளில் சைத்தான் தீனிய பைத்தியக்காரனாகவே எழுப்பப்படுவார்கள். வியாபாரம் வட்டியை போன்றதுதான் என்று அவர்கள் கூறியதே அதற்கு காரணம். அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான். தமது இறைவனிடமிருந்து அறிவுரை தமக்கு வந்த பின் விலகிக் கொள்பவருக்கு முன் சென்றது உரியது. அவரை பற்றிய முடிவு அல்லாஹ்விடம் உள்ளது. மீண்டும் செய்வோர் நரகவாசிகள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் தஆலா தந்திரும் என சொல்றான். எனவே மறுமையில வெற்றி பெறும் விதத்தில் நமது பயணத்தை அமைச்சு கொண்டு ஈருலகிலும் வெற்றி பெறும் நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.